வெல்கம் டு கல்விதாகம் சேனல். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டே வரும். அது இப்போ நடந்து முடிஞ்ச பிப்ரவரியில் நடந்து முடிஞ்ச இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கடைசியாக நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸ்லேருந்து கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 5 வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்ட் 6 வீடியோ இதையும் பாருங்கள், முன்னாடி உள்ளதையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். 151வது கொஷின், 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி. நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. ஓகேங்களா? அப்போ 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளம். ஓகேங்களா? அதே மாதிரி மற்ற இந்த மொழிகள் ஆப்ஷன் நம்ம ஒரு கொஷின் பார்க்கும்போது மற்ற ஆப்ஷனையும் பார்க்கணும். அப்போ மற்ற ஆப்ஷனும் என்ன இயர் அப்படிங்கிறத நம்ம நோட்ஸோடு பார்க்கலாம். வாங்க பாருங்கள். இது வந்து 10th ஃபஸ்ட் லெசனில் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடத்தில் ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்குது. 10th பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நியூ புக் கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி 2 புக் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 192வது பேஜில் இருக்குது. இதுவே ஃபுல் புக்னா 259வது பேஜில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து மொழி பற்றி என்ன அட்டவணையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது அட்டவணையில். பகுதி எதில் சொல்லியிருக்காங்க, அப்படி எத்தனாவது பகுதி அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தொடக்கத்தில் எத்தனை மொழிகள் வந்து அரசியலமைப்பில் வந்து 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா 14 மொழிகள். இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 மொழிகள். ஓகேங்களா? 22வது அங்கீகரிக்கப்பட்ட மொழி என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். 22வது அங்கீகரிக்கப்பட்டது என்னன்னு சொல்லி தெரியலாட்டியும் சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். இப்போ நம்ம இதுதான் இப்போ முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அது எப்போ அப்படின்னா 2004. அந்த தீர்மானத்தைப்படி அந்த வருஷமே பார்த்தீங்கன்னா தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அப்போ முதல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் 2004. இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது நம்ம ஷார்ட்ஸில் கூட ஒரு ஷார்ட்கட்டோட போட்டிருப்போம். சரி, நான் இங்கேயே சொல்லிடுறேன். தமிழ் படித்த சமஸ்கிருத புலவர்கள். ஏன்னா தமிழையும் சமஸ்கிருதையும் நம்ம அடிக்கடி கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். ஸோ தமிழ் படித்த சமஸ்கிருத புலவர்கள் தெளிந்த கண்ணுடன் மலையேறி ஓடினார்கள். ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. தெளிந்த கண்ணுடன் மலையேறி ஓடினார்கள் அப்படிங்கும்போது இந்த ஆர்டர் வந்துடும். மொத்தம் எத்தனை மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மொழிகள். முதல் மொழி தமிழ், 2வது மொழி சமஸ்கிருதம். இப்போ நமக்கு கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா மலையாளம் 2013ஆம் ஆண்டு. அப்போ மற்ற ஆப்ஷனையும் பார்த்துக்கணும். நம்ம கன்னடம் எந்த இயர், தெலுங்கு என்ன இயர், ஒடியா என்ன இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். வரிசையாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் பார்த்தீங்கன்னா 2004. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமே சமஸ்கிருதம் 2005. அடுத்து எதுவுமே கிடையாது. அடுத்து 2008 பார்த்தீங்கன்னா 2 வருது. எதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கும் கன்னடமும். தெளிந்த கண்ணுடன் 2008. அடுத்து மலையாளம் பார்த்தீங்கன்னா 2013, ஒடியா பார்த்தீங்கன்னா 2014. அதாவது 2004 ஆரம்பித்து 2014 முடியுது. ஓகேங்களா? இதில் எத்தனை கொஷின், இந்த ஒரு பாராகிராஃப் 2 பாராகிராஃப்லேருந்து உங்களுக்கு எவ்வளவோ கொஷின்ஸ் கேட்கலாம். அப்போ நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை படிக்கும் போதே இப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாக புரிஞ்சு அசெப்ஷன் பண்ணி படிக்கணும். ஏன்னா கூற்று காரணங்கள் கேட்குறாங்க, 2 இணை தப்பா 3 இணை தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கணும். என்னடா இவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. அடுத்த கொஷின் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். வாங்க பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது மட்டும் தான் குடிமையல், மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா புவியியல் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் கொஷின் இந்த வீடியோஸில் இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெப்பக்குறைவு வீதமானது புவி பரப்பிலிருந்து உயரை செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்துக்கும் டேஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6.5 டிகிரி செல்சியஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th புக் 8th புக் ரெண்டுத்துலையுமே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த புவி பரப்பிலிருந்து உயரை செல்ல செல்ல வளிமண்டலம்னு கொடுத்து இது எத்தனை மீட்டர்னு கேட்கலாம். 1000 மீட்டர். ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்துக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ்ங்கிற அளவு வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டு அதுக்கு பேர் என்ன, இது டெஃபினேஷன் என்னன்னா வெப்ப குறைவு விகிதம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8th புக்கில் இருக்குது. புவியியல் பாடம் 2 வானிலை மற்றும் காலநிலை அப்படிங்கிற பாடத்தில் இருக்குது. ஒரு பாக்ஸ் கொஷின்லேயே இருக்கு பாருங்க. மோஸ்ட் ஆஃப் பாக்ஸ் கொஷின் நிறைய கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம ஷார்ட்ஸ்லேயே நிறைய பாக்ஸ் கொஷின் போட்டிருப்போம். வெப்பநிலை செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுகிறது. அப்போ வெப்பநிலை எப்படி வேறுபடுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் மாறி மாறி வேறுபடுது. வெப்பம் மாறும் மண்டலத்தில் வெப்பநிலையானது 1000 மீட்டர் உயரத்தில் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது. பார்த்தீங்களா? அப்படியே தான் கேட்டிருக்காங்க. வெப்பநிலையானது அதிலிருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பேர் என்னன்னா வெப்ப குறைவு விகிதம். வெப்ப குறைவு வீதம். டெஃபினேஷனாகவும் கேட்கலாம். 6.5 டிகிரி செல்சியஸில் டேஸ் கொடுத்து கேட்கலாம். 1000 மீட்டரில் டேஸ் கொடுத்து கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். இது பாருங்கள் 9வது ஜியாகிரஃபி புக்லையும் இருக்குது. கடல் மட்டத்திலிருந்து உயரம் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கிலோமீட்டர் உயரத்திற்கும், அந்த கிலோமீட்டருங்கிறது இந்த 1000 குறிக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு கிலோமீட்டர் உயரத்துக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும். இதனை வந்து இயல்பு வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. விகிதம்னாலும் வீதம்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? உயரமான பகுதியில் வெப்பநிலை குறைவாக உள்ளது. இது பார்த்திங்கன்னா 9th புக்கில் இருக்குது. ஸோ எப்படி ஒரே டாப்பிக்லேருந்து 2 புக்கில் இருக்குது. இது வளிமண்டலம் அப்படிங்கிற பாடத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள். கீழ்கண்ட தேசிய பூங்காக்களில் தவறாக பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. கிர் தேசிய பூங்கா குஜராத், மோஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட், இதுவும் எல்லாத்துக்கும் தெரியும்.
அடுத்து ரந்தம்போர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. கன்ஹா தேசிய பூங்காங்கிறது ஒடிஷான்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. கன்ஹாங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றுலா அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும், அந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிர் தேசிய பூங்கா குஜராத், அதில் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் அதிகம் இருக்கும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராந்தம்பர் தேசிய பூங்கா அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்குது. அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பெட் தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகண்டில் இருக்குது. இதில் வந்து புலி அதிகம் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நமக்கு கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்கா தேசிய பூங்கா அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுப்பு நில மான்கள். ஓகேங்களா. அங்கே என்ன மாதிரி விலங்குகள் அதிகம் இருக்கும் அப்படின்னும் கேட்கலாம், எந்த மாநிலத்தில் இருக்குங்கிறதும் கேட்கலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. இது வந்து 7th செகண்ட் டேர்மில் ஜாகிரஃபியில் செகண்ட் லெசனில் இருக்குது. சுற்றுலா பாடம் பேர் வந்து சுற்றுலா. ஓகேங்களா. இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்துடலாம். காசிரங்கா தேசிய பூங்காங்கிறது அசாமில் இருக்குது. இங்கே புலி மான் எருமை இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்கிறத கூட கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்பெசிஃபையாக இருக்கிறத கேட்பாங்க. இப்போ வங்காள புலி அதிகம் உள்ள பூங்கா பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்போ சுந்தரவன தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். ஓகேங்களா. கிர் பார்த்துட்டோம், சுந்தரவனம் பார்த்துட்டோம், கான்கா பார்த்துட்டோம், ரந்தம்பர் வந்து ராஜஸ்தான், காசிரங்கா அசாம். அடுத்து பாருங்கள் பத்ரா வனவிலங்கு சரணாலயம் வந்து கர்நாடகா. இங்கே என்ன இருக்குன்னா காட்டெருமை சிறுத்தை. ஓகேங்களா. காட்டெருமை சிறுத்தை காட்டு எருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பெரியார் தேசிய பூங்கா வந்து கேரளா. இங்கே வந்து யானை மான் இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா. இதை பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பின்வருவனவற்றில் எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கும்பக்கரை அருவி. கும்பக்கரை அருவி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே அந்த சுற்றுலாங்கிற பாடத்தில் தான் 7th புக்கில் செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசனில் இருக்குது. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கும்பக்கரை நீர்வீழ்ச்சி பற்றி கேட்டிருக்காங்க. எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பார் ஆற்றில் சிற்றருவியாக உருவாகி கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் நீர்வீழ்ச்சியாக விழுகின்றது. இப்போ இதே வந்து இந்த கொஷினை வச்சுக்கிட்டே அவங்க அடுத்த கொஷின் எடுக்கும்போது கேட்பாங்க இது என்ன மாவட்டத்தில் இருக்குது, அப்படி இல்லைனா நீர்வீழ்ச்சி வீழ்கின்ற இடம் எங்கன்னா கொடைக்கானல் மலை அடிவாரம். ஓகேங்களா. இந்த பாயிண்ட் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்கதை நல்லா பார்த்துக்குங்க. கும்பக்கரை நீர்வீழ்ச்சி பாம்பார், இங்கே பாம்பார் அப்படின்றது கொஞ்சம் ரைமிங்காக இருக்க மாதிரி இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில். ஓகேங்களா. அடுத்து குரங்கு நீர்வீழ்ச்சி, இது மற்ற ஆப்ஷனில் இருக்கிறத நம்ம மெயினாக பார்க்குறோம். குரங்கு நீர்வீழ்ச்சி எங்கன்னா பசுமை மாறா காடுகள் சூழ்ந்த இந்நீர்வீழ்ச்சி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆனைமலை பகுதியில் இருக்குது. மலையையும் கொடுக்கலாம், இல்லைனா மாவட்டத்தையும் கொடுக்கலாம். கோயம்புத்தூர் ஆனைமலை குரங்குங்கிறது. அடுத்து கிளியூர் நீர்வீழ்ச்சி எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையான சேர்வராயன் குன்று பகுதியில். கிளியூர் கிழக்கு தொடர்ச்சி மலை, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து குற்றாலம்ங்கிறது ஒரு சிலது நமக்கே தெரியும். இப்போ குற்றாலம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் அப்படிங்கிறது தெரியும். இதில் குளிச்சா வந்து ஒரு சில நோய்கள்லாம் குணமாகும்பாங்க, அதனால தான் மருத்துவ ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆகாய கங்கை வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை. கிளியூர் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொன்னாங்க, அதே ஆகாய கங்கைங்கிறதும் கிழக்கு தொடர்ச்சி மலை. கொல்லிமலையில் புளியஞ்சோலை என்னும் இடத்தில் நீர்வீழ்ச்சி உருவாகிறது. இந்த புளியஞ்சோலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த துறையூர் சைடு இருக்குது. நான் என்ன சொல்கிறது, நிறைய பேர்லாம் சுற்றுலாவுக்கு அங்கே போவாங்க புளியஞ்சோலை. ஓகேங்களா. இது நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. புளியஞ்சோலை நாமக்கல் மாவட்டம், கொல்லிமலை எதுக்கு ஆகாய கங்கைக்கு. அடுத்து சுருளி நீர்வீழ்ச்சி பார்த்திங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி நில நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படுகிறது. அப்போ இது பாருங்கள், இவ்வளோ நேரம் பார்த்ததுலேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சுருளி நீர்வீழ்ச்சிக்கு இன்னொரு பேர் என்னென்னா மேகமலை நீர்வீழ்ச்சி. இது நில நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறாங்க, சுருளி மேகமலை. ஓகேங்களா. இது தேனி மாவட்டத்தில் இருக்குது. ஆல்ரெடி ஒன்று தேனின்னு பார்த்தோம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பக்கரை நீர்வீழ்ச்சி தான். ஓகேங்களா. ஓகே, இதெல்லாம் என்னடா இவங்க பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்க. அடுத்த கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நம்ம இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். 155வது கொஷின், அணுசக்தி பற்றி சரியான வாக்கியங்கள் எவை? யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது. அணுக்கரு பிளவு இணைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது. இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கத்தில் நிறுவப்பட்டுள்ளது. பார்த்தோன்னே தெரியும் அந்த தேர்ட் தப்புங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு மட்டும் சரியா, செகண்ட் மட்டும் சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட் வரும். ஃபஸ்ட்டு ரெண்டும் சரி, தேர்டு தான் தப்பு. அதுக்கு வந்து நோட்ஸ் பார்க்கலாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா 10th ஜியாகிரஃபியில் வந்து 4th லெசனில் இருக்குது. வளங்கள் மற்றும் தொழிலகங்களில் பாடத்தில் ஃபுல் புக்காக இருந்தால் 186, டேர்ம் புக்காக இருந்தால் 152. வாங்க பார்க்கலாம். அப்படியே அந்த நான் 3 கலரில் கொடுத்துருக்கதே அவங்க 3 பாயிண்ட்டாக எடுத்துக்காங்க. அங்கே பாருங்கள், அணுக்கரு பிளவு அல்லது இணையும் போது வெளிப்படும் ஆற்றலை பயன்படுத்தி அணு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அதான் உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அணுக்கரு பிளவு அல்லது இணையும் போது வெளிப்படும் ஆற்றலை பயன்படுத்தி தான் அணு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது. வார்த்தை மாறாத எழுத்து மாறாத எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கமா? கிடையாது, தாராப்பூர். மும்பைக்கு அருகில் உள்ள தாராப்பூர். ஓகேங்களா.
எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1969. 1969 பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம். உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 1969 ஒரு முக்கியமான டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க எந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி சொல்லுங்கள். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட் பார்த்துட்டோம். இப்போ சப்போஸ் அணுசக்திங்கிற டாப்பிக்லேருந்து அடுத்து எடுத்தாங்கன்னா என்ன எடுப்பாங்க? அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்டது என்னென்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள கோட்டாவிற்கு அருகில் உள்ள ரவத்பட்டா அப்படிங்கிறது தான். அப்போ ரவத்பட்டா அப்படிங்கிற அணுமின் நிலையம் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். ராஜஸ்தான், அங்கே ரா வருது, இங்கேயும் ரா வருது. ராஜஸ்தான் அப்படின்னா ரவத்பட்டா. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் இந்தியாவின் ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். இதை கூட ஆப்ஷனில் வச்சு கேட்கலாம். பொதுத்துறை நிறுவனம். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் அரசு நிறுவனம் அணு மின்சக்தி உற்பத்திக்கான பொறுப்பை வகிக்கிறது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த பாயிண்ட்டையும் பார்த்துடலாம். கல்பாக்கம்னு பார்த்தோம்ல. ஸோ கல்பாக்கத்திட்ட கொஸ்டின் கேட்கணும். என்ன கேட்கலாம்? எவ்வளோ மெகாவாட்னு கேட்கலாம். அப்போ தமிழ்நாட்டில் கல்பாக்கத்தில் எவ்வளோ மெகாவாட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 440. ஓகேங்களா? அடுத்து கூடங்குளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 மெகாவாட். இது ரெண்டுமே தமிழ்நாடு. அடுத்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் வந்து நரோரா. கர்நாடகா வந்து கைகா. கர்நாடகா நம்ம தண்ணி விடலன்னு சொல்லுவோம். ஸோ கை கழுவ கூட தண்ணி கிடைக்காம கர்நாடகாட்ட கேட்குறோன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா கர்நாடகாவில் இருக்கிறவங்களே ஒரு நாள் கை கழுவ தண்ணி இல்லாமல் அலைவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குஜராத்தில் பார்த்திங்கன்னா காக்ராபரா. ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. காக்ராபரா குஜராத்துங்கிறது. ஓகேங்களா? இது பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 235 தான் கொடுத்துருக்காங்க மெகாவாட் படி பார்த்தா. அப்போ இது வந்து டிஃப்ரெண்ட் 4 பொருந்தாதது எதுன்னு கொடுத்து கூட இந்த 235 மெகாவாட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் இன்னும் இருக்கிறத கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்துக்குங்க. உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, குஜராத் இந்த 3 மாநிலத்திலையும் உள்ளதுமே 235 மெகாவாட்டு தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள பெட்டகம்? நீலகிரி உயிர்கோள பெட்டகம் அப்படின்னாவே அது தமிழ்நாடுன்னு தெரிஞ்சு போயிடும். அடுத்து மன்னார் வளைகுடாவும் உயிர்கோள பெட்டகம் தெரிஞ்சு போயிடும். இப்போ நமக்கு டவுட்டாக இருக்குது நந்தாதேவியா அகத்தியர் மலையா? அகத்தியர் மலைங்கிறது ஆக்சுவலி கேரளா தான் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நம்ம பார்டரில் வரதுனால அதை நம்ம தமிழ்நாடு கணக்கில் எடுத்துக்குவோம். அப்போ நந்தாதேவி உயிர்கோளம் தான் தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள பெட்டகம். ஓகேங்களா? இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th புக்கில் ஜாக்ரஃபியில் ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கும். இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள்ங்கிற படத்தில் இப்போ டேர்ம் புக்கில் இருக்கும். ஆனால் ஃபுல் புக்கில் வந்து இந்த பேஜை கட் பண்ணிட்டாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் டேர்ம் புக் வச்சுருந்தீங்கன்னா டேர்ம் புக்கில் பாருங்கள். அப்படி இல்லைனா நெட்டில் புக்கு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அகத்தியர் மலைக்கு கேரளா தான் கொடுத்துருக்காங்க. பட் தமிழ்நாடுங்கிற நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அடுத்து மன்னார் வளைகுடா பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத பார்த்துடலாம் வாங்க. பெரிய நிக்கோபார் அப்படிங்கிறது அந்தமான் நிக்கோபார். இது அப்படியே வந்துடும். அடுத்து திபங் அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசம். திப்ரு செய்கோவா அப்படிங்கிறது அஸ்ஸாம். திபங்கிறது அருணாச்சல பிரதேசம். அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் வந்து திப்ரு செய்கோவா. அடுத்து அச்சனக்மர், அமர்கண்டாக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் இருக்கிறதுனால மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் அப்படின்னு சேர்த்து கொடுத்துருக்காங்க. சில இதில் வந்து அப்படியே மத்திய பிரதேசம் மட்டும் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 6 பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்கள், கட்ச் அப்படிங்கிற மாதிரி தெரியும் நமக்கு குஜராத்துன்னு. கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிறது சிக்கிம் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். மானஸ் அப்படிங்கிறது அஸ்ஸாம். இதெல்லாம் 3மே ஃபேமஸானது. அடுத்து நந்தாதேவிங்கிறது உத்தரகாண்ட். இதுதான் நமக்கு பொருந்தாது. தமிழ்நாடுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ தப்பு. நந்தாதேவிங்கிறது உத்தரகாண்ட். அடுத்து நாக்ரெக் அப்படிங்கிறது மேகாலயா. பச்மாரி அப்படிங்கிறது மத்திய பிரதேசம். சிம்லிபால் வந்து ஒடிஷா. சுந்தரவனம் வந்து மேற்கு வங்காளம். சுந்தரவனம்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து குளிர்பாலைவனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இமாச்சல பிரதேசம். ஓகேங்களா? அடுத்து சேஷாலம் குன்றுகள். இது வந்து ஆல்ரெடி ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. ஆந்திர பிரதேசம். பன்னாங்கிறது மத்திய பிரதேசம். ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஷார்ட்ஸ்லேயோ இல்லை பெரிய ஒரு வீடியோலையோ முக்கியமானது எல்லாமே நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் ஷார்ட்கட்டோட. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுவே உங்களுக்கு மேப்பாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் இது புக்கில் அந்த மேப்பாக இருக்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர்கோள பெட்டகங்கிறது வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது பாருங்கள். மன்னார் வளைகுடா இங்கே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நீலகிரி இங்கே இருக்குது. அகத்தியர் மலைங்கிறது அந்த பார்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 3 பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா? அடுத்து சேஷாலம் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசம். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. இது புக்கில் இருக்கும், நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மசாகான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம். இது ரொம்ப முக்கியம். இந்த இதிலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆன்சர் பார்த்திங்கன்னா மும்பை. அப்போ விசாகப்பட்டினம், கொல்கத்தா, கொச்சின்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம புக் ப்ரூஃபோடு பார்க்கலாம். 10th ஜாகிரஃபி புக்கில் இது இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா 10th ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஒரு கொஷின், செகண்ட் லெசன்லேருந்து ஒரு கொஷின், 3rd 5th அப்படி ஒவ்வொரு லெசன்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா லெசனும் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் டேர்மில் 176 பேஜ் நம்பரில் இருக்குது பாருங்கள். இந்தியாவின் 4 முக்கிய கப்பல் கட்டும் தளங்கள். அப்போ இந்தியாவோட முக்கிய கப்பல் கட்டும் தளங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. இந்துஸ்தான் கப்பல் கட்டுத்தளம் விசாகப்பட்டினம். கார்டன் ரீச் கொல்கத்தா. மசாகான் மும்பை.
கொச்சி கப்பல் கட்டுதெல்லாம் கொச்சி தான். கொச்சி தான். இதை விட்டு தள்ளுங்க. மீதி 3 பாருங்கள். இந்தியர்களாக இருந்தாலும் விசா எடுத்து தான் எங்கேயும் போக முடியும். ஓகேங்களா, இந்தியர்களாக இருந்தாலும் விசா எடுத்து தான் எங்கேயும் போக முடியும். அடுத்து கார்டன் ரீச், காரில் போனால் கொன்றுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காரில் போய் ரீச் ஆகும், காரில் போய் ரீச் ஆனோம்னாவே கொன்றுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மசாகான் அப்படிங்கிறது மாவுக்குமு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா வேறு எப்படி சொல்கிறது, கான் அமீர் கான், அந்த கான் இந்த கான் எல்லாமே மும்பையில் தான் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து கீழே இருக்க 2 பேர் பாருங்கள். இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் ஆசியாவில் 2வது இடம். அப்போ இந்தியா கப்பல் கட்டும் தளத்தில் ஆசிய லெவலில் எத்தனாவது இடம்னு கேட்கலாம், 2வது இடம். உலக அளவில் எத்தனாவது இடம்னு கேட்கலாம், 16வது இடம். ஓகேங்களா, வரி இம்பார்ட்டன்ட் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம். இதுவும் பாக்ஸ் கொஷின் தான். பாக்ஸ் கொஷின் எத்தனை நம்ம பார்த்துருக்க வீடியோஸில் வருதுன்னு நீங்களே பார்த்துக்குங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம். இப்போ இமாச்சல பிரதேசம், சிக்கிம், ஜம்மு காஷ்மீர்லாம் இம்பார்ட்டனான கணவாய் உள்ள இடங்கள் தான். அதுவும் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா 10th ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட்டு லெசனில் ஃபஸ்ட்டு டேர்மில் 98 பேஜில் இருக்குது. ஒரு பாக்ஸ் கொஷினில் இருக்குது பாருங்கள். இந்திய அமைவுடன் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு இந்த பாடம் தான். காரக்கோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர். ஷார்ட்கட் பாருங்கள். ஜம்முன்னு காரம் சாப்பிட்டுட்டே கேரம் போர்டு விளாட்றோம் அப்படின்னு நம்பிச்சுங்க. காரக்கோரம் கேரம்னு ஞாபகம். அடுத்து ஜொசிலா கணவாய், சிப்கிலா கணவாய் எல்லாம் வந்து இமாச்சல பிரதேசம். ஓகேங்களா, ஜொசிலா, சிப்கிலா. இமாச்சலங்கிறது இமயமலை மாதிரி தானே. அப்போ வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஷீலா சிப்ஸு சாப்பிட்டுட்டே போகிறா இமாச்சலுக்கு. இமாச்சல்னா இப்போக்கி இமயமலை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. கணவாய் ஷீலா சிப்ஸு சாப்பிட்டுட்டே இமாச்சல் போய் இமயமலையை பார்க்குறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம். அருணா வந்து பொடி சாப்பிட்றா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொமிடிங்கிறது பொடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாதுலா ஜெலிப்லா கணவாய் வந்து சிக்கிம். இது ரெண்டும். நாக்கில் ஜெல்லு வந்து சிக்கிக்கிச்சு, நாக்கில் ஜெல்லு வந்து சிக்கிக்கிச்சு. இப்போ நாதுலா அப்படின்னா நாக்கு, நாதுலா கணவாய்ங்கிறது சிக்கிம், நாக்கில் சிக்கிக்கிச்சு. ஜெலிப்லா அப்படிங்கிறது ஜெல்லு சிக்கிக்கிச்சு. இது ரெண்டும். அடுத்து பொமிடிலா வந்து பொடினா அருணாச்சல பிரதேசம். அடுத்து இமாச்சல் வந்து ஷீலா வந்து சிப்ஸ் சாப்பிட்டுட்டே போகிறா. ஜம்மு காஷ்மீர்னா காரம் சாப்பிட்டுட்டே கேரம் போர்டு விளாட்றோம். ஷார்ட்கட் நல்லா இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், அப்படி இல்லைனா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள போலன் கணவாயும் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள முக்கிய கணவாய்கள். எங்கெங்கே இணைக்கிறத பார்த்துக்கோங்க. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கிறது என்னென்னா கைபர் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள போலன் கணவாய். ஓகேங்களா, கடைசி 2 கொஸ்டின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸாக கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆத்ம நிர்பார் பாரத் என அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சுயசார்பு இந்தியா. இது கொஞ்சம் ஃபேமஸாக தான் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 மே 13 ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, டேட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினில் இதோட டேட் கேட்கலாம், எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் மந்தமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சுயசார்பாக இந்தியா வந்து சொந்தமாக தயாரித்து பொருட்களை நான் உள்நாட்டிலே தயாரித்து உள்நாட்டிலே வந்து அதை எல்லோரும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் வேண்டுகோளுக்கு இணங்க எவ்வளோ நிதி அப்படின்னா 20 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி வந்து ஒதுக்குனாங்க. 20 லட்சம் கோடி வந்து நிதி ஒரு 5 இயர்ஸ்க்கு. இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம பொருட்களை இறக்குமதி பண்ணும்போது அதுக்கு நம்ம வந்து வரி செலுத்தணும். அதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் நம்ம நாட்டிலே வந்து உற்பத்தி பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்காக இது பண்ணுது. இதோட டேட் முக்கியம். கொரோனா காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா தமிழில் வந்து தன்னம்பிக்கை இந்தியா, சுயசார்பு இந்தியான்னு சொல்கிறோம். அப்படி இல்லைனா அந்த வார்த்தை கொடுக்கலன்னா தன்னம்பிக்கை இந்தியா. ஓகேங்களா, அப்புறம் 20 லட்சம் கோடிங்கிறது முக்கியம், டேட் முக்கியம். பிரதமர் தான் தொடங்கி வச்சார். அவ்வளோதான். இது வந்து ஜிடிபியில் 10% கொண்டது. ஜிடிபியில் 10% கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த கொஷினுக்கானது. அடுத்த கொஷினும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான், அது இம்பார்ட்டன்ட் தான். ஐக்கிய நாடுகள் சம்மந்தமாக நம்ம எப்போவுமே அதோட தலைமையிடம் இல்லைனா அதோட ஹெட் யார் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இப்போ 2024 கொஷின் தான் இது, பிப்ரவரியில் நடந்தது. இருந்தாலும் 2021 பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மாநாடு கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனால தான் கேட்டிருக்காங்க. அது எங்கே நடைபெற்றுச்சுன்னு பாருங்கள். 2021 ஆண்டின் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோ. ஓகேங்களா, கிளாஸ்கோனா ஸ்காட்லாந்தில் வரும். ஓகேங்களா, ஸ்காட்லாந்தில் இந்த பிளேஸ் வரும். இது வந்து 2021 நடந்தது. ஓகே, அப்போ 2022 23 24லலாம் எங்கே நடைபெற்றது நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். 2022 அப்படிங்கும்போது இது ஆக்சுவலி இந்த 2021ங்கிறது எத்தனாவது மாநாடு அப்படின்னா 26வது மாநாடு. அப்போ 2022ங்கிறது 27, 2023ங்கிறது 28வது மாநாடு, 2024 அப்படிங்கிறது 29வது மாநாடு. இந்த வருஷம் இப்போ நடக்க போகிறது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜர்பைஜான்
பைஜான் அப்படிங்கிற கண்ட்ரியில் பாகுங்கிற இடத்துல ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு முக்கியமான பிளேஸில் நடக்கும். அந்த பிளேஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகு. இப்போ எப்படி இங்கே கிளாஸ்கோ சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி தான் இங்கே வந்து பாகு அஜர்பைஜான் அப்படிங்கிற கண்ட்ரி. அதுக்கு முன்னாடி 2023 எங்கன்னு பார்த்தீங்கன்னா துபாயில், அதாவது UAE ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்னு சொல்லுவாங்க, அதில் வந்து துபாயில் நடந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி 2022 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எகிப்தில் நடந்திருக்கும். ஓகேங்களா. எகிப்தில் அந்த ஒரு பேர் வந்து எங்கே நடந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஷர்ம் எல் ஷேக் அப்படிங்கிற பிளேஸ் நேமே ஒரு மாதிரி வித்தியாசமாக என்னமோ ஒரு ஒரு ஆளோட பேருங்கிற மாதிரி இருக்குது. ஷர்ம் எல் ஷேக் 2021 வந்து கிளாஸ்கோ, 2022 வந்து எகிப்தில் ஷர்ம் எல் ஷேக்கு, 2023 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UAEயில் துபாய், 2024 பார்த்தீங்கன்னா அஜர்பைஜான் பாகு. ஓகேங்களா. 2025 அதாவது நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிரேசில். ஓகேங்களா. இது எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் பற்றி எப்போவுமே கொஷின்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு வந்து புவி வெப்பமாயிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அதிகம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட். இதே 2021 பற்றி மீண்டும் கேட்கலாம். இந்தியா வந்து 2070 வந்து கரியமில வாயு வெளியிட வந்து 0% குறைக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு இலக்கு, ஒவ்வொரு நாடும் ஒரு இலக்கு. அதில் இந்தியா பார்த்திங்கன்னா 2070 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சீனா பார்த்திங்கன்னா 2060. இந்தியா வந்து 70, சீனா வந்து 60. 2050ன்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் ஐரோப்பா கண்ட்ரிஸும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த குழு வந்து 2050ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாநாட்டில் இந்த 2021 என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய பருவநிலையை வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு மேல் அதிகரிக்காமல் தடுக்கிறது தான் இந்த மாநாட்டோட தீம். 1.5 டிகிரி செல்சியஸ். ஆனால் அந்த 0% கொண்டு வரது வந்து ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு இயரில் வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. பார்த்துக்குங்க. நம்ம வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.